காயால் இந்தியாவில் இன்டர்நெட் ஃபியூச்சர் முழுக்க மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய பேட்டில் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்த ரேஸில் ரெண்டு கம்பெனிங்க அடிச்சு நிற்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அமேசான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க். அதாவது ஜெஃப்பும் எலானும் இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஜாம்பவான்களும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லெட்டருக்கு மேலே லெட்டராக கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும்னா சேட்டலைட் இன்டர்நெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிள்ஸும் மொபைல் டவர்ஸ் மூலமாக வருது. ஆனால் சேட்டலைட் இன்டர்நெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸில் சேட்டலைட்டை வைத்து டைரெக்டாக இன்டர்நெட் சிக்னலை யூஸருக்கு அனுப்புவாங்க. இதில் முக்கியமான டெக் பார்த்தீங்கன்னா லியோ சேட்டலைட் சொல்கிறது, அதாவது லோ எர்த் ஆர்பிட். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ரிமோட் ஏரியாவில் கூட நமக்கு இன்டர்நெட் கிடைக்கும். ஹை ஸ்பீட் பஸ் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சியில். அதே மாதிரி இந்தியாவில் ஸ்டார்லிங்ஸு நிலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வர பல வருடமாக ட்ரை பண்ணிருக்கு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரீசெண்டாக கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது கிடைச்சது போல தான். ஆனால் இன்னும் பப்ளிக் லான்ச் ஆகல. ஏன் லான்ச் ஆகணும்னா ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா அலாகேஷன் பெண்டிங், செக்யூரிட்டி செக், கிரவுண்ட் ஸ்டேஷன் செட்டப், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வரல. பொதுமக்களுக்கு இன்னும் அது ஒரு கிடைக்காத ஒரு விஷயமாவே இருக்கு. ஆனால் வெரி சூனில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் தான் அமேசானோட என்ட்ரி. இப்போ அமேசான் சீரியஸாக என்ட்ரி கொடுக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டருக்கு மேலே லெட்டராக அனுப்பிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் சாட்காமுடைய அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அவ்வளோ ஒரு அர்ஜென்சி பண்ணுறாங்கன்னா ஸ்டார்லிங் ஆல்ரெடி முன்னாடி இருக்கு. இப்போ அது கூட போட்டிக்கு கூட அமேசானையும் ஈக்குவல் காம்படிஷன் கொண்டு வரதுக்கு ஜெஃப் ட்ரை பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் அமேசானுக்கு 200 சேட்டலைட் இருக்கு. இதே ஸ்டார்லிங்குக்கு 3000 சேட்டலைட் இருக்கு. ஸ்டார்லிங்கை விட 3 மடங்கு கெப்பாசிட்டியில் இந்தியாவில் கொடுக்கணும்னு அமேசானுக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ஸ்டார்லிங் ஆல்ரெடி வளர்ந்து நிற்குது. இந்தியன் மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்லிங்கும் அதே டைமில் அமேசானும் போட்டி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் மூவா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு செக்யூரிட்டியும் டேட்டா ப்ரோட்டோக்காலும் நேஷனல் சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்காங்க. அதனால தான் அப்ரூவல் இவ்வளோ ஸ்லோ ஆகுது. கவர்மெண்ட் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் அலோகேஷன் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது ஒரு ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அதிகமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் பெரிய மாற்றங்கள் வரும். கிராமங்களில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும், ஆன்லைன் எஜுகேஷன் பூஸ்ட் ஆகும், ரிமோட் வேலை ஈஸியாகும், பிஸ்னஸ் க்ரோத் இன்னும் டெவலப் ஆகும். தற்போது ஃபைபர் போகாத இடங்கள் கூட இன்டர்நெட் வரும். ஸோ இதில் இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆல்ரெடி ஸ்டார்லிங்கும் அப்ரூவலாம் வாங்கிட்டாங்க. அவங்க அதோடைய ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க சேட்டலைட்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. அமேசான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபியூச்சர் பிளான் பயங்கரமாக இருக்குது. ஃபைனல் வின்னரை நம்மளால் இப்போ கணிக்க முடியாது. ஆனால் ஒரு 60 to 80% கண்டிப்பாக ஸ்டார்லிங் இங்கே கார் பதிச்சிடும். ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங் இது வரைக்கும் லான்ச் ஆகாதனால மக்கள்கிட்ட பெருசாக அவேர்னஸ் இல்லை. அமேசான் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு கவர்மெண்ட்டை காத்திருக்கு. இந்தியா இன்டர்நெட் ரெவல்யூஷனில் உறுதி எடுத்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதை சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்டார்லிங் வேணுமா இல்லை அமேசான் வேணும்ன்றதை நீங்களே நம்ம முடிவெடுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனும் தட்டி விடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.